தோழர் செந்தில் வந்திருக்காரு. அவர் பேசுவார். தேங்க்யூ. நன்றி. தோழர் செந்தில் தோழருடைய பேச்சுக்கு அப்புறம் அவர்கிட்ட இருக்கக்கூடிய சில கேள்விகள் அதையும் நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். சில தோழர்கள் வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் காலம்லயும் சில கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஸோ தோழர் செந்தில்வேல் அவர்களுடைய பேச்சுக்கு அப்புறம் நம்ம அதை கண்டினியூ பண்ணிக்கலாம் அந்த விளக்கங்களுக்கு. தோழர்களே, இப்பொழுது நம்ம தமிழ் கேள்வி தோழர் செந்தில்வேல் அவர்கள் மூத்த ஊடகவியலாளர், அவருடைய கருத்துக்களை நாம் கேட்பதற்காக வேண்டி நாம் இங்கே இருக்கின்றோம். தோழர் அவர்கள் பேசுமாறு அன்போடு அழைக்கின்றோம். வணக்கம் தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெளியில போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. ஒரு 5 நிமிடம் தாமதமாக வந்ததற்காக முதல்ல வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதன் பிறகு வந்த பிறகு எனக்கு கனெக்ட் பண்றதுல ஏற்பட்ட டெக்னிக்கல் இஷ்யூ. ஸோ அதுவும் எனக்கு இருந்த பல கேள்விகளுக்கு முதல்ல கேள்வியை கேட்டுட்டு அப்புறம் பதில வாங்குவோம். இப்போ அவர் பதில சொல்லியிருக்கிறாரு, அதுக்கப்புறம் நான் கேள்விகளை வைக்க வேண்டிய இடத்துல இருக்கிறேன். இருந்தாலும் அதுவும் ஒரு விதத்துல நல்லதுதான். கூடுதலான சில கேள்விகள் அவர் தந்த பதில்களை தாண்டி அதுல கூடிய சந்தேகங்களை சேர்த்தே வச்சிடலாம்ட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு விஷயத்த வந்து தெளிவுபடுத்திடுறேன். இப்போ இதை இப்போ எத்தனை பேர் வாட்ச் பண்ணியிருக்கிறாங்க நம்ம குழுவில் அப்படின்னு எனக்கு தெரியல. வாட்ச் பண்ணிட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள், அதை தாண்டி இதை ரெக்கார்ட் பண்ணி இனி பார்க்க போகிறவர்கள் எல்லோருக்கும் சேர்த்து சொல்லக்கூடிய தகவல் என்பது, வர இருக்கக்கூடிய நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும், இந்தியா கூட்டணி ஆட்சியில் அமர வேண்டும், பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்பதுல ஒரு காங்கிரஸ்காரர்களுக்கு எவ்வளவு துடிப்பும் வேகமும் இருக்குமோ அதை விட கூட அதிகமாக எனக்கு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம முதல்ல பதிவு பண்ணிட்டு, அந்த இடத்துல இருந்து எனக்கு காங்கிரஸ் மீது நிறைய கோபம், நிறைய விரக்தி, நிறைய ஆற்றாமை, கேள்விகள் இருக்குது. அதையும் சேர்த்து வைக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, கடந்த முறை ஒரு சிக்கல் வந்துச்சோம். கடந்த முறை ராஜஸ்தான்லயும் மத்திய பிரதேசத்திலையும் கடந்த நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் ராஜஸ்தான்லயும் மத்திய பிரதேசம் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. ஆயினும் பின்வாசல் வழியாக அவங்க வந்து நம்மிடம் வந்து ஒரு ஸ்டேட்டை பறிச்சுட்டாங்க. ஒரு ஸ்டேட்ல ஆட்சியை தக்க வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. இப்போ கடந்த முறை சட்டமன்ற தேர்தலில் ராஜஸ்தான்லயும் மத்திய பிரதேசம் வெற்றி பெற்றாலும் கூட அதன் பிறகு அந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம வந்து ராஜஸ்தானையும் மத்திய பிரதேசத்திலையும் வாஷ் அவுட் ஆனோம். அப்போ கடந்த முறை வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த நிலையிலேயே ஆட்சி அதிகாரம், மாநில ஆட்சி அதிகாரம் கையில் இருந்த பொழுதே நம்மளால வந்து நாடாளுமன்ற தேர்தலில் வந்து தக்க வைக்க முடியல அப்படின்னு சொன்னா, இப்போ 2 ஸ்டேட்டும் நம்ம கிட்ட இல்லை. நாம எப்படி அந்த நாடாளுமன்ற தேர்தலை வந்து தக்க வைக்க போறோம் அப்படிங்கிற பெருத்த கவலை எனக்கு வந்து இருக்குது. பாஜக வீழ்த்த முடியாத சக்தி அல்ல அப்படிங்கிற தோழர் சசிகாந்துடைய வாதத்துல நான் முழுவதுமாக உடன்படுகிறேன். எனக்கு அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா அது காங்கிரஸால் வீழ்த்த முடியாத சக்தியாக இருக்கிறதோ அப்படிங்கிற ஆதங்கம், ஆற்றாமை தான் எனக்கு வந்து காங்கிரஸ் மீது வெறுப்பல்ல, ஒரு உரிமையோடு உண்டான கோபமா கூட நீங்க இதை எடுத்துக்கங்க. ஏன் அப்படின்னா, பாஜக வெர்சஸ் ஸ்டேட் பார்ட்டிஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் பாஜக முடிந்த அளவு அந்த மாநில கட்சிகள் வந்து கண்ட்ரோல் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மமதா பானர்ஜியா இருக்கட்டும், பீகார்ல நிதிஷா லலுவா இருக்கட்டும், போன சட்டமன்ற தேர்தலில் முடிந்த அளவு அகிலேஷ் கூட டஃப் ஃபைட் கொடுத்தார். உத்தரப்பிரதேசத்துல கடந்த முறையை விட அதிகமான இடங்களை பெற்று காட்டினார். நம்ம பார்த்தோம். உள்ளாட்சி தேர்தலில் அயோத்தியிலேயே பாஜக அவங்க வீழ்த்து காட்டினாங்க. தமிழ்நாடா இருக்கட்டும், இந்த மாதிரி பல மாநிலங்கள் எடுத்துக்கங்க. அப்போ பாஜக வந்து அந்த ஸ்டேட் பார்ட்டிஸ் இருக்கக்கூடிய பல மாநிலங்கள்ல ரொம்ப வலுவாவே பாஜக வந்து வீழ்த்த முடிகிறது. இப்போ பாஜக இன்னைக்கு டஃபா இருக்கிற, நமக்கு பெரிய சவாலாக இருக்கக்கூடிய மாநிலங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரதானமா உத்தரப்பிரதேசத்தை நீக்கிட்டு பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், குஜராத், இந்த 3 மாநிலங்களிலும் அவர்கள் பெறக்கூடிய ஒட்டுமொத்தமாக அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அப்படியே நாடாளுமன்ற மக்களவை தொகுதிகளில் இந்த 3 மாநிலங்களிலும் மொத்தமா ஒரு சீட்டு மிச்சம் இல்லாம தூக்கிட்டு வந்துடுறாங்க. அப்போ இந்த 3 மாநிலங்களிலும் உத்தரப்பிரதேசத்திலும் அவர்கள் பெறக்கூடிய அந்த வெற்றியால் 4 ஸ்டேட்ல பாஜக வெற்றி பெறுகிறது. அந்த 4 ஸ்டேட்ல பெற வெற்றியால அவன் ஆட்சி அமைக்கிறான். மற்ற ஸ்டேட்ல கொஞ்சம் கணிசமான ஓரிரு இடங்களை பெற்றாலும் கூட, நான் சொல்றது முற்று முழுவதுமாக இந்த 4 ஸ்டேட்ல பெறக்கூடிய வெற்றியால பாஜக ஆட்சிக்கு வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் அவனுடைய சித்தாந்தத்தையும் ஐடியாலஜியும் திணிக்கிறான் அப்படின்னு சொன்னா, மற்ற மாநிலங்களில் பாஜக தடுத்து நிறுத்தப்பட்டாலும் இந்த மாநிலங்களில் தடுத்து நிறுத்தப்படாமல் போவதால் தான் இந்தியாவில் மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்துச்சு 2019லயும் கூட. அப்ப இந்த மாநிலங்களில் இப்ப ராஜஸ்தான்ல வேற பார்ட்டி இல்ல, ஸ்டேட் பார்ட்டி இல்ல, காங்கிரஸ் வெர்சஸ் பாஜக தான், டைரக்ட் வார். குஜராத்ல டைரக்ட் வார் காங்கிரஸுக்கும் பாஜக இருக்கும். மத்திய பிரதேசம் டைரக்ட் வார் காங்கிரஸுக்கும் பாஜக இருக்கும். அப்ப இந்த டைரக்ட் வார் இருக்கக்கூடிய இடங்கள்ல காங்கிரஸ் வந்து இழப்பை சந்திப்பது எங்களை போன்றவர்களுக்கு பெரும் வருத்தமாகவும் ஒரு மாதிரி இயலாமைக்குள்ள போய் ஒரு சோர்வை கொடுத்துருது. என்னடா நம்ம தமிழ்நாட்டுல எவ்வளவுதான் சண்டை போட்டாலும்
தென்னிந்தியா சண்டை போட்டாலும் இது என்ன இப்படி ஆயிடுது அப்படிங்கிற ஒரு லேமன் மனநில இருந்து கூட நான் இது வந்து வச்சுக்கிறேன். அப்போ இதுல ஸ்ட்ராட்டஜி ப்ராப்ளம்னு சொல்லதான் இப்போ சுட்டி காட்டினார். இப்போ ராஜஸ்தான்ல தோழருக்கும் நல்லா தெரியும், அங்கிருந்து ஒர்க் பண்ணாரு சிபிஎம். இப்போ நேற்று ஹிந்துல வந்து அது விரிவா ஒரு ஆர்டிகலாவே வந்திருக்குது, பார்த்திருப்பீங்க நண்பர்கள். இப்போ நீங்க வந்து கடந்த முறை அவர்கள் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்று 4 தொகுதியில் 2ஆம் இடம் வந்தது. 6 தொகுதிகளுக்கு அவங்க கன்வின்ஸும் ஆறாங்க. 6 தொகுதிகளுக்கு கன்வின்ஸ் ஆன பிறகும் அவங்க நம்ம கூட்டணிக்குள்ள அக்கமடேட் பண்ண முடியல அப்படிங்கிற இடம் இருக்கு இல்லையா? அப்போ நான் ரொம்ப ஸ்ட்ரைட்டாவே இந்த கேள்வி கேட்கிறேன். தேசிய தலைமை மாநில தலைமைகளை கட்டுப்படுத்த இயலாத இடத்தில் வந்து இருக்குதா? காங்கிரசினுடைய தேசிய தலைமைக்கு மாநில தலைமைகள் கட்டுப்பட மறுக்கிறார்களா? ஒரு குறுநில மன்னர்களைப் போல மாநில தலைவர்கள் செயல்படுகிறார்களா? ஒரு குறுநில மன்னர்களைப் போல மாநில தலைவர்கள் செயல்படுகிறார்கள் என்று சொன்னால் அவர்களை களை எடுக்க வேண்டிய அவசியம் காங்கிரஸுக்கு தேவையும் அவசியமும் இருக்குதா? எனக்கு தெரியல அவங்களுடைய பிளஸ். இதெல்லாம் நான் திருப்பி சொல்றேன், நான் கருத்தா கூட வைக்கல, நான் கேள்வியாவும் சந்தேகமாவும் வச்சுட்டு வரேன். காங்கிரஸுக்குள் இருக்கக்கூடிய காங்கிரஸை இன்னைக்கு 2ஆ பிரிக்க வேண்டிய கட்டம் நேர்காலத்துல இருந்தே அது அப்படித்தான் இருக்குது. வலதுசாரி காங்கிரஸ் ஒண்ணு, ஆர்எஸ்எஸ் காங்கிரஸ் ஒண்ணு, ஆர்எஸ்எஸ் இல்லாத காங்கிரஸ் ஒண்ணு அப்படிங்கிற பார்வை இருக்குது. நமக்கு பலருக்கும் தெரியும், அது உண்மைதான். நம்ம வந்து அதுல இருந்து மிக உயர்ந்த பதவிகள் எல்லாம் அனுபவித்து விட்டு பிரச்சனைன்னு வருகின்ற பொழுது காங்கிரஸை அம்போன்னு விட்டுட்டு போற வலதுசாரி தலைவர்கள், காங்கிரஸ்குள்ள இருந்த வலதுசாரி தலைவர்கள் நம்ம வந்து பிரணாப் முகர்ஜி வரைக்கும் கூட பார்த்துட்டோம். அப்போ நமக்கு என்ன ஆத்திரமும் கோபமும் வருது அப்படின்னா, பாஜக ஹிந்துத்துவ ஐடியாலஜி வச்சு ஒரு வலதுசாரி அரசியலை முன்வைக்கின்ற பொழுது காங்கிரஸ் ஜனநாயக பூர்வமான ஒரு இயக்கம், இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக பங்காற்றிய ஒரு இயக்கம், முற்று முழுவதுமாக ஒரு ஹிந்துத்துவ அரசியலிலிருந்து முரண்பட்டு ஒடுக்கப்பட்ட விளிம்புநிலை மக்களுக்காக இருக்க வேண்டிய இயக்கம் இன்னைக்கு அந்த இடத்துல இல்லாம, அது அங்கேயும் இல்லாம இங்கேயும் இல்லாம ஒரு விதமான குழப்ப நிலைக்குள் சிக்கி தவிக்கிறதா? காங்கிரஸை எப்படி பார்க்கிறது? இப்ப தமிழ்நாட்டுல காங்கிரஸ் மீதான பார்வை ஒரு விதமா இருக்குது. மத்திய பிரதேசத்துல காங்கிரஸை வந்து மத்திய பிரதேச காங்கிரஸின் மீதான பார்வை கிட்டத்தட்ட பாஜகவின் மீதான பார்வை மாதிரியே இருக்குது. பாஜக பொறுத்தல அப்படி இல்லை. நீங்க பாஜக மத்திய பிரதேசத்துல எப்படி இருக்குதோ அப்படித்தான் தமிழ்நாட்டிலும் இருக்கும். மதவாத கொள்கையோட அடிப்படையாத கொள்கைகள். இன்னும் சொல்ல போனா தமிழ்நாடு போன்ற ஸ்டேட்ல அவங்க கொஞ்சம் அடக்கி கூட வாசிக்கலாம், டைலூட் ஆகலாம். ஆனா காங்கிரஸ் பாருங்க, அப்போ இந்த நிலைமை வந்து ஒரு பெரிய சிக்கலாக இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி. நீங்க ஒரு ஓட்டுல தோத்தாலும், ஒரு பர்சன்டேஜ்ல தோத்தாலும் தோல்வியாகத்தான் மக்கள் மன்றத்துல பார்க்கப்படும். அப்போ சாமானிய மக்கள், நீங்க அன்னைக்கு எலெக்ஷன் ரிசல்ட் வந்த அன்னைக்கு தமிழ்நாட்டுல இருந்து எனக்கு ஏகப்பட்ட கால்ஸ். சாமானிய மக்கள் பலரும் என்கிட்ட வருத்தத்தோட பகிர்ந்தது, ஐயா என்னையா இப்படி ஆயிடுச்சு, ஐயா என்னையா இப்படி ஆயிடுச்சு. எல்லாரும் பாஜக தோற்கணும்னு இங்க நிறைய பேர் விரும்பினார்கள். ஆனா அது நடக்கலைங்கும் போது அத்தனை பேருக்கும் காங்கிரஸ் மீது ஒரு பெரும் கோபம் வந்துச்சு. அது வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வரணுங்கிற ஆதங்கத்துல வந்த கோபம். என்னையா இப்படி பண்ணுதியா அந்த காங்கிரஸ், இது என்னையா அப்படின்னு என்கிட்ட கொந்தளித்தவர்கள் நிறைய பேர். அப்போ இங்க சிக்கல் அகைன் நான் என்ன சொல்றேன், இப்போ தோழர் கூட சொன்னாரு, சில தலைவர்களுடைய தவறுகள் அப்படின்னு சுட்டி காட்டினார். சில தலைவர்களுடைய தவறுகள் என்பதை வந்து தேர்தலுக்கு முன்பாகவே யூகிக்க முடியாத அளவிற்கு பலவீனமாக இருக்கிறோமா நாம்? இப்படி போனா இது இப்படித்தான் நடக்கும் அப்படிங்கிறத கணிப்பதற்கு நம்மகிட்ட வந்து ஸ்ட்ராட்டஜி டீம் இல்லையா? பல தேர்தல்களை கண்ட வலிமையான தலைவர்கள் இல்லையா? இப்போ மல்லிகார்ஜுன கார்கே சீனியர் மோஸ்ட் லீடர், அவரால் அதை யூகிக்க முடியாத இடத்துல போயிட்டாரா? ராகுல் அவ்வளவு கடின உழைப்பாளி. அப்போ நம்ம தேசிய தலைமையை தாண்டி மாநிலங்களில் ஒவ்வொருவரும் அவர்கள் நினைத்ததைத்தான் செய்வோம் அப்படிங்கிற ஒரு இடத்துல வர்றாங்கன்னா இத்தனை பேருடைய உழைப்பு அப்படிங்கிறது அங்க வீணாகி போகுது. அப்போ காங்கிரஸ்ல இதெல்லாம் எப்போ சரி ஆகும்? தேசிய தலைமைக்கு இப்ப நீங்க சிவராஜ் சிங் சௌகானை வந்து அறிவிக்கவே அவங்க வந்து அவ்வளவு யோசிச்ச பிறகும் கூட பாஜக அவங்க எப்படி இருக்குது அப்படிங்கிறது இருக்குல்ல. நீங்க அவர் அங்க அவ்வளவு வலிமையான தலைவராக இருக்கக்கூடிய ஒருவரை அவங்க வந்து கேண்டிடேட் லிஸ்ட்ல கூட சொல்லாம அவங்களால கடத்த முடிகிறது. ரொம்ப பிற்பாடுதான் அவங்க அறிவிக்க முடியுது அப்படின்னு சொன்னா, ரைட் ஆர் ராங், ஒரு வலிமையான தலைமையா அவங்க வந்து காட்டப்படுகிறார்கள். அது உண்மையா இல்லையா அது வேற, அங்கேயும் கோஷ்டி பூசல்கள் இருக்கலாம். ஆனா இன்னைக்கு ராஜ்நாத் சிங் இருக்கிறாரு, அமித்ஷா இருக்கிறாரு, யோகி ஆதித்யநாத் இருந்தாரு, எடியூரப்பா இருந்தாரு, சவுகான், இன்னைக்கு எல்லாருமே அங்க என்னவா ஆக்கப்பட்டாங்க, சிறிய கோடுகள் ஆக்கப்பட்டு ஒரு ஒற்றை தலைமையாக ஒரு பெரிய தலைவராக இன்னைக்கு மோடியை கொண்டு வந்து அவங்க நிப்பாட்டிட்டாங்க. அப்போ நம்மில் இந்திய வாக்காளர்களுடைய உளவியல் என்பது, நான் இடதுசாரி கட்சிகளோடு பேசுகின்ற பொழுது அடிக்கடி சொல்றது, இடதுசாரி சித்தாந்தம் எல்லாருக்கும் உடன்பாடு உள்ள சித்தாந்தம். கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்துல பெரிய முரண்பாடுகள் நம்ம யாருக்கும் இருக்காது. ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஏன் இங்கே வலிமை இழந்து போயின? ஏன் கம்யூனிஸ்ட் கட்சிகள் நம்ம வந்து 52 தேர்தலில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் பெற்ற இடம் என்ன? தமிழ்நாட்டுல வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் சட்டப்பேரவையில இருந்த இடம் என்ன? இன்னைக்கு ஏன் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இப்படி ஆகினார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சித்தாந்தம் வந்து மக்களுக்கு உகந்த சித்தாந்தமாக இருந்தாலும்
அவங்க தலைவர்களை முன்னிறுத்தி தேர்தலை சந்திக்கல. அவங்களுக்குன்னு சுட்டி காட்டுறதுக்கு ஒரு தலைவர் இல்லை. அப்ப தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்திய வாக்காளர்களுடைய உளவியல் என்பது எப்படி இருந்துச்சுன்னா, நேரு, இந்திரா, அப்புறம் வாஜ்பாய், நீங்க வந்து ராஜு இருக்கும்போது ராஜு. எப்போ காங்கிரஸ் பலவீனமாகுது? ராஜீவ் படுகொலைக்கு பிறகு வலிமையான தலைவர்கள் இல்ல. நரசிம்மராவ் வலிமையான தலைவர் இல்ல. மன்மோகன் சிங் அப்கோர்ஸ் மிகப்பெரிய புத்திசாலி, கெட்டிக்காரர், இந்தியாவை வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போனார். ஆனால் மக்கள் வந்து ஒரு ஹீரோயிச தலைவரை எதிர்பார்க்கலாம் இல்லையா? அந்த மாதிரியான தலைவராக அவரால் நம்மளாலையும் அவரை போர்ட்ராய் பண்ண முடியல. அவரும் அந்த இடத்துக்கு நகரல. இன்னைக்கு ராகுல் மெல்லமா அந்த இடத்துக்கு நகருகிறார். ஆனால் மோடி அவங்க அதுல வந்து சித்தரித்து ஒரு போலியான ஒரு பிம்பத்தை கட்டி அவர் ஒரு பெரிய லீடரா காட்டி நிப்பாட்டிட்டாங்க. தமிழ்நாட்டில் கலைஞர் விசஸ் ஜெயலலிதா தான், கலைஞர் விசஸ் எம்ஜிஆர் தான், கலைஞர் விசஸ் காமராஜர் தான், அண்ணா விசஸ் காமராஜர் தான். அப்ப லீடர்கள் அதுதான் வந்து இப்ப தமிழ்நாட்டுல காங்கிரஸினுடைய வீழ்ச்சிக்கு காரணமும் காமராஜருக்கு பிறகு இங்க லீடர்ஸ் இல்லாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் பேர் என்னன்னு ஒரு சாமானியமா ரோட்ல இறங்கி டிக்கெட்ல கேட்டீங்கன்னா எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாது. அப்போ லீடர் பேஸ்டாவே தான் இந்திய பாலிடிக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்ட பொழுது, நாம வந்து அப்படி ஒரு வலிமையான தலைவரை இன்னமும் காங்கிரஸ் ராகுல் காந்தியை வந்து நம்ம வந்து முன்னிறுத்தி இருந்தாலும் மாநில காங்கிரஸ் தலைமைகள் அவருக்கு கட்டுப்பட தயங்குகிறதா? அப்படி கட்டுப்பட தயங்குகிறது அதுதான் உண்மை என்றால் அதை நாடாளுமன்ற தேர்தலுக்குள் எப்படி காங்கிரஸ் சரி செய்ய போகிறது? பல இடத்துல நான் பேர் சொல்ல விரும்பல. ராகுல் காந்தி அவர்கள் இங்க தமிழ்நாட்டுக்கு வந்திருந்த பொழுது, கடந்த நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலின் பொழுது என்னுடைய நண்பர் தோழர் ஜோதிமணி அவர்களுக்காக கரூர்ல ஒரு பரப்புரை, சசிகாந்த் தோழருக்குலாம் தெரியும். அப்ப நான் அந்த மீடியா கோஆர்டினேஷனுக்காக அங்க இருந்தேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சிலர் அங்க என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொல்றாங்க, வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கெல்லாம் ஒரு 80 தொகுதி, குறைஞ்சது ஒரு 60-70 தொகுதியாவது எங்களுக்கு வேணும். நாங்க இல்லைன்னா திமுக ஆட்சியை அமைக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு தோற்றத்தை என்கிட்ட பேசும்போது நான் சொன்னேன், காங்கிரஸ் உள்ளபடி அந்த மாதிரியான வலுவான இடத்துல இருக்குதா? நீங்க உங்களை பற்றி மிகைப்படுத்தப்பட்ட பிம்பத்துல இருக்கிறீங்களா அப்படிங்கிற கேள்வி அவங்ககிட்ட வச்சேன். ஏன் சொல்றேன்னா, இது காங்கிரஸ் ஒரு பெரியண்ணன் மனோபாவத்துடன் ராஜஸ்தான், மத்திய பிரதேசத்தில் நடந்து கொண்டது அப்படிங்கிற அரசியல் விமர்சகருடைய கருத்துக்கள் இருக்கு இல்லையா? அது முற்றும் முழுவதுமாக உண்மையான கருத்து தானா? இது எல்லாத்துக்கும் விடை தேட வேண்டிய தேவை இருக்குது. இது எல்லாவற்றையும் இன்னும் ஓராண்டு கூட இல்லை நமக்கு, மேல எலெக்ஷன் வந்துடும் அப்படின்னா அதுக்குள்ள இந்த யூனிட்டியை ஏற்படுத்திட முடியுமா? இந்தியா கூட்டணியாக இந்த தேர்தல்களை சந்தித்திருந்தால் ஒருவேளை சத்தீஸ்கர், ராஜஸ்தான், கர்நாடகா, தெலுங்கானா, இந்த மூன்றிலும் நாம் வெற்றி பெற்றிருந்தால், 5இல் 3 என்று இந்த வெற்றி கணக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தால் அது வந்து இந்தியா கூட்டணிக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்கோம். தேர்தலில் எப்பவுமே ஒப்பீனியன் மேக்கிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நீங்க வந்து இங்க வந்து நீங்க தமிழ்நாடுல அதை கத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். குறிப்பாக திமுக திரு ஸ்டாலின் அவர்கள், அவர் வந்து நீங்க இந்த கூட்டணியை ரொம்ப ஸ்ட்ராங்கா கட்டி எழுப்பலைன்னா, காங்கிரஸ், 2 இடதுசாரிகள், விசிக, மனிதநேய மக்கள் கட்சி, இப்படி எல்லோரையும் உள்ளடக்கிய ஒரு அணியை ஏற்படுத்திக்கிட்ட பொழுது ஒரு தோற்றம் முதல்ல உருவாயிருச்சு. இது வலிமையான கூட்டணி, நிச்சயமாக வெற்றி பெறும். அதுலயே வந்து பாதி வெற்றி வந்து இந்த தெளிவாக திட்டமிடப்பட்ட வேலை, பாதி முடிந்த வேலை அப்படிம்பாங்களே, அந்த மாதிரி அங்கேயே அது முடிவாச்சு. நீங்க யோசிச்சு பாருங்க, இவ்வளவு வலிமையான கூட்டணியை கட்டி எழுப்பி 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சிக்கு பிறகு, பாஜக கூட்டணிக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி இத்தனை இடங்களே பெறுகிறார். வெறும் 3% தான் வித்தியாசம். ஒருவேளை இங்கேயும் திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணாம அதீத நம்பிக்கையில் கூட்டணிகளை உருவாக்காமல் போயிருந்தால் யாருக்கு தெரியும், திருப்பியும் ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்றிருந்தாலும் ஆச்சரியம் இல்லை. அப்போ நாம வந்து ஒரு பெரிய போர்க்களத்துல சின்ன சின்ன கருவிகள் கூட நமக்கு வந்து ஆயுதங்கள் தான் உதவும். அத காங்கிரஸ் சரி செய்யுமா அப்படிங்கறதெல்லாம் தான் நம்ம பேச வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். மற்றபடி மக்கள் பாஜகவை துடை தெரிய தயாராக இருக்கிறார்கள். ஆனால் பாஜக துடை தெரியப்பட்ட இடத்தில் அவர்களுக்கு வைப்பதற்கு வலிமையான இன்னொரு கட்சி தேவை. அந்த கட்சி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் அவர்கள் திமுகவை வைக்கிறார்கள். அப்கோர்ஸ் அந்த இடத்துல கர்நாடகத்துல காங்கிரஸை கூட வச்சிருக்கிறாங்க, பீகார்ல வச்சிருக்கிறாங்க, வெஸ்ட் பெங்கால்ல வைக்கிறாங்க, மற்ற இடங்கள்ல வச்சுட்டு வர்றாங்க. நாம ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், குஜராத், இந்த 4 மாநிலங்களிலும் காங்கிரஸ் இந்த முறை இந்தியா கூட்டணி வலிமையாக கட்டி எழுப்பி இந்த 4 மாநிலங்களிலும் பாஜகவினுடைய வெற்றியை குறைத்தால் கூட போதும். பாஜக தனித்த பெரும்பான்மை பெறுவது கஷ்டம். நான் இறுதியா ஒரு கருத்து மட்டும் சொல்லிடுறேன். சசிகாந்த் சார் பதில் சொல்லிட்டோம். நான் இந்த தேர்தல் இப்படி கூட பிரிக்கலாமான்னு கூட எனக்கு தோணுச்சு. ஒன்று, காங்கிரஸ் உறுதியாக வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய வாய்ப்புள்ள மாநிலங்கள் லைக் மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்கள். மற்ற மாநிலங்களை நீங்க எதெல்லாம் நீங்க உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது, கர்நாடகா, தெலுங்கானா, இந்த மாதிரி நாடாளுமன்ற தேர்தலில் சொல்றேன். இது ஒரு ப்ரியாரிட்டி.
நெக்ஸ்ட், கூட்டணியோடு கணிசமான இடங்களை பெறக்கூடிய மாநிலங்கள், இது ஒரு ப்ரியாரிட்டி. இன்னொன்னு, நாம வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவு. ஆனால் நாம கணிசமான ஓட்டு நமக்கு இருக்குது, ஓரளவுக்கு வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற இடத்துல இருக்கிறோம். அப்படிங்கிற இடத்துல காங்கிரஸ் கொஞ்சமும் தயங்காமல் அங்கு யார் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதோ அவர்களோடு அனுசரித்து விட்டு கொடுத்து பாஜகவின் வெற்றியை குறைப்பது, தடுப்பது, 3 விதமான ஸ்ட்ராட்டஜியா ஃபாலோ பண்ணா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்று, காங்கிரஸ் உறுதியாக வெற்றி பெறக்கூடிய இடங்கள். இன்னொன்று, கூட்டணியோடு வெற்றி பெறக்கூடிய இடங்கள். இன்னொன்று, காங்கிரஸால் வேறு யாருக்கும் ஆதரவு கொடுத்து பாஜகவின் வெற்றியை தடுப்பது. இந்த என்ன கேட்டா அந்த 3வது முதல்ல வச்சிடலாம்னு நினைக்கிறேன். பாஜகவின் வெற்றியை குறைப்பது, தடுப்பதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்துட்டாலே ஒரு 50-60 சீட்டை இந்த மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், குஜராத், உத்தரப்பிரதேசத்துல 60 சீட்டை பாஜகவிற்கு 40-60 சீட்டை குறைச்சிட்டாலே பாஜக ஆட்சி அகற்றப்படும். அது காங்கிரஸ் கையில தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி இதுல ஏதாவது தோழருக்கு கருத்து இருந்தால் தோழர் பதிவு செய்யலாம். மற்றவர்களுடைய கேள்விகள் இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம். நன்றி. நன்றி தோழர். உங்களுடைய கேள்விகளுக்கு தோழர் சசிகாந்த் அவர்களுடைய பதில் இப்போ தொடங்கலாம். நன்றி தோழர். வழக்கம் போல ரொம்ப கூர்மையான கேள்விகள். பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல நான் இருக்கேன். பதில் சொல்ல வேண்டிய, செயல்பாடு செய்ய வேண்டிய கட்டாயத்துல காங்கிரஸ் இருக்கு. ஸோ நீங்க சொன்ன கேள்விகள் எல்லாமே ஒன்றன் பின் ஒன்றா நான் எடுக்கிறேன். ஆனா முதல்ல நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த நான் புரிய வைக்க ட்ரை பண்றேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பக்கம் இருந்ததுனால அதே கேள்விகள் என் மனசுலயும் இருந்தது. அப்பவும் அது இந்த நிலைமையில தான் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளுக்கு முன்னாடியில இருந்தும் அந்த நிலைமையில தான் இருந்திருக்கு. காங்கிரஸ் உடைய ஒரு பேசிக் கட்டமைப்பை நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது இது ஒரு சிங்கிள் மேன் பார்ட்டி கிடையாது. இது ஒரு கலெக்டிவ். ஒரு 10 தோழர்கள் சேர்ந்து உருவான ஒரு கலெக்டிவ். அந்த கலெக்டிவ் எப்படின்னா, கான்ஸ்டியூஷனலி அதுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் இருக்கு, அதுக்கு ஒரு 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 விதமான செயல்பாடுகள் இருக்கு. அது கிரவுண்ட் அப்பா வந்த ஒரு ஆர்கனைசேஷன். அது டாப் டவுனா வரல. ஒரு மாயாவதியோ இல்ல ஒரு ஸ்டாலின் அவர்களோ, ஒரு கலைஞர் அவர்களோ, ஒரு பெரியாரோ மேல இருந்து பண்ணது கிடையாது. இது சின்ன 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 ஆர்கனைசேஷனா ஒரு மாநிலங்களையும் அந்த சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டு சுதந்திர போராட்டத்தில் இணைந்து வந்த ஒரு ஆர்கனைசேஷன். ஸோ அதுக்கு எப்பவுமே ஸ்டேட் ரொம்ப முக்கியம். அந்த ஸ்டேட்ல இருக்கிற பிரதேஷ் காங்கிரஸ் கமிட்டின்னு சொல்ற காங்கிரஸ் கமிட்டி ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டிக்கு எந்த விதமான குறைந்த கமிட்டி கிடையாது. நம்மளுடைய ஜெனரல் திங்கிங் எப்படி இருக்கும்னா, மேல இருக்கவங்க ஈஸியா கண்ட்ரோல் பண்ணிட்டு போலாம்ல அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும். ஆனா காங்கிரஸ்குள்ள அந்த கல்ச்சர் எப்படின்னா, இங்க இருக்கிற ஸ்டேட்ல இருக்கிற அந்த பிரதேஷ் காங்கிரஸ் கமிட்டி அது தனித்துவமாக இயங்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர். இதுலதான் பல தலைவர்கள், இப்ப நம்ம காமராஜர் அப்ப இயங்கின விதமாக இருக்கட்டும், பல லீடர்ஸ் இயங்கின விதமாக இருக்கட்டும், அது அந்த மாதிரி ஒரு உருவான ஒரு ஆர்கனைசேஷன். இன்னைக்கும் அந்த 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 கல்ச்சர் அங்க இருக்கு. நடுவுல ஒரு இடத்துல அது ஸ்ட்ராங்கா சென்ட்ரலைஸ் செய்யப்பட்டது. இந்திரா காந்தி பீரியட்ல நிறைய இடங்கள்ல சென்ட்ரலைஸ் செய்யப்பட்டது. ஆனாலுமே கூட அது ரொம்ப நாளைக்கு அந்த ஒரு சென்ட்ரலைஸ்ட் சிஸ்டம்ல அது வேலை செய்யாத ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் அது. இப்ப ப்ராப்ளம் எங்க வந்துச்சுன்னா, இந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை தலைமை கொடுக்கிற ஆட்கள் எப்படிப்பட்ட ஆட்களாக மாறினார்கள் அப்படின்றதுதான் விஷயமே. அது 50 ஆண்டுகள்ல பொதுவாவே எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிலையும் ஏற்பட்ட ஒரு சரிவு காங்கிரஸ்லயும் ஏற்பட்டிருக்கு. முக்காவாசி நிறைய பேர்கள் அரசியலுக்குள்ள போகாம வெளியே இருந்துட்டோம். அதனால அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸை நிறைய வேற பேர் ஆக்குபை பண்ணிட்டாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் ஃபண்டமெண்டலா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நமக்கு இருக்கிற ஒரு கோபம் இருக்குல்ல, ராகுல் காந்தி ஏன் கண்ட்ரோல் பண்ண மாட்டாரு, இல்ல கர்கே ஏன் கண்ட்ரோல் பண்ண மாட்டாரு அப்படின்னு ஒரு கோபம் இருக்கு. அந்த கோபம் நமக்கு நியாயமான கோபம். ஆனா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸுடைய ஒர்க்கிங் கல்ச்சரே கொஞ்சம் வேற மாதிரி. அது இந்தியாவை முழுமையாக பிரதிபலிக்கும் ஒரு 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 கலெக்டிவ் தான் நான் சொல்லுவேன். ரைட், நமக்கு முன்னாடி இப்ப இருக்கிற சேலஞ்சுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் உதவுமா அப்படின்றதுதான் இன்னைக்கு இருக்கிற கொஸ்டின். நீங்க 2-3 கேள்விகள் ரொம்ப ஷார்ப்பா வச்சீங்க. அதாவது ராஜஸ்தான், சத்தீஸ்கர் இந்த மாதிரி இடங்கள்ல லாஸ்ட் டைம் நமக்கு அரசாங்கம் இருந்த போதே நம்மளால லோக்சபா எடுக்க முடியல, இன்னைக்கு எடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி. ஒரு விஷயம் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் தோழர் நான் பார்த்தது என்னன்னா, கண்டிப்பாக இந்த நாட்டின் பல மக்கள் எலெக்ஷனை ஒரு
நம்ம பாக்குற விதமா அவங்க பார்க்கல. அவங்க வந்து அதுல வந்து நிறைய இர்ரேஷனாலிட்டின்னு சொல்லுவோம். அதாவது எலெக்ஷனுக்கு வர 2, 3 நாட்கள் வரைக்கும் கூட யாருக்கு வேணா ஓட் பண்ணக்கூடிய ஒரு நிலைமையில ஒரு 30% மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இன்னும் கூட ஆஹ் ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு அவங்க மைண்ட வந்து அவங்க ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டாங்களான்னு கேட்டா கிடையாது. சோ இது ஒரு எலக்டோரல் கேம் கூட இந்த காலத்துலன்னு நான் சொல்லுவேன். அதாவது வந்து இட் இஸ் நாட் ஒன்லி அபவுட் பப்ளிக் ஒப்பீனியன், பட் ஆல்சோ நீங்க எலெக்ஷனை எப்படி நடத்த போறீங்க, எப்படி ரன் பண்ண போறீங்கன்றது கூட இருக்கு. எப்பவுமே ஒரு அரசாங்கம் கவர்மெண்ட்ல இருக்கும்போது அவங்க ரொம்ப ஸ்லாக்கா இருப்பாங்க. கவர்மெண்ட்ல இல்லாத போது அவங்க வந்து ரொம்ப ஷார்ப்பா எலெக்ஷனுக்காக வேலை செய்வாங்க. அதை நம்மளே பார்த்துருப்போம். அப்புறம் அரசாங்கம் வந்து ஆட்சியில் இருக்கும்போது அது மேல இருக்கிற ஒரு கோபம் மக்களுக்கு அரசாங்கத்துல இல்லாத போது இருக்காது. அது ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டரியும் நம்ம பார்க்கலாம். சோ என்ன கேட்டா இன்னைக்கு வந்து இந்த தோல்விகள் வந்து 24க்கு ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு புஷ்ஷ கொடுக்கும் அப்படின்றது என்னுடைய ஒரு நம்பிக்கை. காங்கிரஸும் நிறைய விஷயங்களை வந்து முன்ன பின்ன பார்க்கக்கூடிய அந்த ஒரு கர்நாடகா எலெக்ஷனுக்கு அப்புறம் ஏற்பட்ட அந்த ஒரு கான்பிடன்ஸ், அது வந்து கொஞ்சம் எப்பவுமே எனக்கு தெரியும் அது ஒரு நெகட்டிவா தான் கொஞ்சம் சில சமயம் வேலை செய்யும். சோ இன்னைக்கு வாங்கின அந்த அந்த தோல்விகள் வந்து ஒரு கண்டிப்பாக அது ஒரு பாசிட்டிவா தான் இருக்கும் 24 எலெக்ஷன்ன்றது என்னுடைய ஒரு சொந்த நம்பிக்கை. அதனால இன்னைக்கு எல்லாம் ரிவ்யூ மீட்டிங்ஸ் பல விஷயங்கள் நடக்குது, பல விஷயங்கள் அதுக்காக மாற்றங்கள் ஏற்படும். இப்போ ஸ்டேட் லீடர்ஸ் வந்து சென்ட்ரல் லீடர்ஸை கேட்கவே மாட்டாங்கன்னா அப்புறம் என்ன பண்றது அப்படின்ற ஒரு கேள்வி நீங்க வச்சீங்க. கண்டிப்பாக காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் லீடர்ஷிப் வந்து ஒரு முக்கியமான ஒரு இதுவா தான் பார்ப்பாங்க. ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல லோக்சபாவை பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்டேட் லீடருமே கண்டிப்பாக தனித்துவமாக இப்ப இயங்க போவது கிடையாது. எல்லோரும் ஒரு ஒற்றை புள்ளியில தான் போறோம். இன்ஃபேக்ட் காங்கிரஸ் மட்டும் இல்லை, எல்லா கட்சிகளும் இணைந்துதான் இதுக்குள்ள நம்ம போக போறோம். ஆனாலுமே கூட டிசிஷன் மேக்கிங் வந்து காங்கிரஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு வந்து ஃபட்ஜியா இருக்க மாதிரி தெரியும். அதாவது வந்து கிளியர் கட்டா எடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தெரியும். ஆனா அது உண்மை அல்ல. அதாவது இந்த சித்தாந்த தெளிவு காங்கிரஸ் கட்சிக்கு உண்டு. அதுல சில தலைவர்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கலாம். இவ்வளவு பெரிய கட்சி ஒரு ஒரு ஊர்லயும் ஒரு 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 இடங்கள்லயும் இன்னைக்கு காங்கிரஸை பத்தி நம்ம ஏன் பேசுறோம்னா அதை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஒரு ஒரு ஊர்லயும் ஒரு ஒரு சேரியிலையும் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் அது. அதனால அந்த இயக்கத்துல வந்து பலதரப்பட்ட மக்கள் சேருவாங்க. அந்த எல்லாருக்கும் அந்த சித்தாந்த தெளிவு இருக்குமான்னு கேட்டா கிடையாது. கண்டிப்பாக தலைமைக்கு அந்த சித்தாந்த தெளிவு இருக்கு. இன்னைக்கு இந்தியால வந்து அந்த சண்டையில முதன்மையாக நின்று சண்டை போடுவது காங்கிரஸ் தலைமை தான். அதுல எந்த மாற்று கருத்தும் வேண்டாம். இன்னைக்கு மட்டும் இல்ல, இதை எதிர்த்து யாரு வேணா எப்படி வேணா மாறுவா அவங்களுடைய சொந்த விஷயத்துக்காக. ஆனா காங்கிரஸ் பேரியக்கம் எந்த காலத்திலையும் அது மாறவே முடியாது. ஏன்னா அது ஒரு தலைவர் கண்ட்ரோல் பண்றது கிடையாது. அது வந்து ஒரு இயக்கம். அதை வந்து அவ்வளவு ஈஸியா யாருமே வேற விதத்துல வழிநடத்தி செல்ல முடியாது. சோ அதனால அந்த நம்பிக்கை காங்கிரஸ்ல தான் நம்ம கொடுக்க முடியும். அந்த காங்கிரஸ் தான் அதை முன்னின்று நடத்த முடியும். எஸ், நிறைய ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கு. அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து சரி செய்து வரணும்ன்றதுக்கு முக்கியமான ஒரு வேலை என்னன்னா, இன்னைக்கு நான் பார்க்குற வேலை என்னன்னா, காங்கிரஸோடு தோள் கொடுப்பது மட்டுமல்ல, காங்கிரஸில் இணைந்து இயங்கி அது உள்ளேயும் வர வேண்டும். அப்படிதான் ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. நீங்க தமிழ்நாடு காங்கிரஸ் பத்தி சொன்னீங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் ஒரு காலத்துல 45-60% ஓட் ஷேர் வச்சிருந்த ஒரு பேரியக்கம். இன்னைக்கு அப்படி இல்லை. ஆனாலும் கூட அந்த சித்தாந்தத்திற்காக இன்னைக்கு கூட அதை சரியாக நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணி சரியாக பண்ணோம்னா கண்டிப்பாக இந்த சித்தாந்தத்தை வேண்டாம்னு சொல்ற ஆட்கள் வந்து இங்க யாருமே கிடையாது. சோ அது கண்டிப்பாக நடக்கும். காங்கிரஸ் சித்தாந்தம் வந்து எல்லோருக்குமான ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் சித்தாந்தம். இந்த அரசியலமைப்பு சட்டத்தை எது நம்ம வந்து ஒரு பேஸா வச்சு பல சித்தாந்தங்களை உருவாக்குறோமோ அதோடைய அண்டர்லைன் விஷயமே காங்கிரஸ் தான். காங்கிரஸ்க்கு அந்த ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சரும் உண்டு. இன்னைக்கு நான் வந்து எப்படி வேணா பேசலாம், காங்கிரஸ்குள்ள இருக்கேன். நான் இன்னைக்கு வந்து ஒரு லெஃப்ட் மீட்டிங்ல போய் நான் வந்து காங்கிரஸையே சாடலாம். ஆனா எனக்கு என்ன காங்கிரஸ் வந்து அது ஒரு பெரிய பெரிய பிரச்சனையா நினைக்காது. அதுக்கு உனக்குடைய தனி மனித உரிமைன்னு நினைச்சு அந்த ஆர்கனைசேஷன் விட்டுரும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே அந்த சித்தாந்தத்துக்குள்ள கோடிட்டு இருக்கு. ஆனா என்னன்னா தலைவர்கள் உருவாக வேண்டும். அதை நான் 100% ஒத்துக்கிறேன். அதற்கு நல்ல உள்ளங்கள் மறுபடியும் இணைய வேண்டும், உள்ள வர வேணும். வெளியே இருந்து மட்டுமே பேசிட்டு இருக்க முடியாது. உள்ள இருந்தாதான் நம்மளால ஏதாவது செய்ய முடியும். அதனால எல்லா எல்லா
ஹெசிடேஷன்ஸையும் விட்டுட்டு இன்னைக்கு ஒரு இயக்கத்துல தோழர் என்ன காங்கிரஸ் சேர அழைக்கிறார். இல்ல தோழர், இப்போ 3 வருஷம் முன்னாடி நான் வெளியே உட்கார்ந்துட்டு இருக்கேன். இன்னைக்கு ராஜஸ்தான் எலெக்ஷன்ல என்னால ஏதோ ஒண்ணு செய்ய முடியுது. நான் பல தோழர்களை சொல்றேன், வெளியே இருக்காங்க, நிறைய செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு இணையறதுக்கு இடம் கிடைக்கல. நீங்க இந்த கட்சி மட்டும் இல்ல, எந்த கட்சியிலுமே இன்னைக்கு நான் ஒரு ஒரு காலேஜ் படிச்சுட்டு ஒரு பையன் அரசியலா நான் இயங்கணும்னு நினைக்கிறேன். எங்க போய் நான் என்ன சேர்த்துப்பேன்? எங்க போனாலும் எனக்கு வந்து ஒரு சேர்றதுக்கு ஒரு இடம் இல்ல. ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல அத வந்து அந்த 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 பிரச்சனையை போக்கி காங்கிரஸ் வந்து கதவை திறக்கணும். முதல்ல நான் ராகுல் காந்தியை பத்தி எல்லாம் பேசல. கீழே இருக்கிற பிரதேஷ் காங்கிரஸ் கமிட்டி தான் வந்து பேஸ். இன்னைக்கு ரேவந்த் ரெட்டி வந்து நின்னு அங்க போராடலன்னா அந்த அந்த வந்திருக்க போறது கிடையாது. ஒரு சித்தராமையா நின்னு அங்க போராடலன்னா அந்த அரசாங்கம் வந்திருக்க போறது. இன்னைக்கு ஒரு அசோக் கெலோட்டும் ஒரு 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 கமல்நாத்தும் செய்த சில தவறுகளால அங்க அரசாங்கம் போய். சோ அதனால அந்த இடத்துக்கு ஒரு நல்லவர்கள் வரணும், ஒரு சித்தாந்த தெளிவர்களும் வரணும். அது வந்து செஞ்சுதான் ஆகணும். இப்போ கமிங் டு த கரண்ட் சிச்சுவேஷன், இந்த 24க்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம்? 24 ஒரு நரேட்டிவ் எலெக்ஷன். நரேட்டிவை நம்ம உருவாக்கணும். மக்கள் ரெடியா இருக்காங்க நரேட்டிவை எடுத்துக்கிறதுக்கு. அந்த நரேட்டிவை வந்து மக்கள் கிட்ட கொண்டு போகிற மாதிரி நம்ம கம்யூனிகேட் பண்ணணும். கம்யூனிகேட் பண்ணி நல்ல கேண்டிடேட்டுகளை கொடுத்தோம்னா மக்கள் வந்து கண்டிப்பா நல்ல நல்ல பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டையும் நம்ம கொடுத்தோம்னா, ஒரு வலுவான கூட்டமைப்பை நம்ம காட்டினோம்னா கண்டிப்பாக இந்த 24ல பிஜேபியை நம்ம தூக்கிடலாம். அதுக்கான எல்லா முயற்சிகளும் ஒரு சண்டை, இந்த சண்டையில வந்து சண்டை, இது வந்து ஒரு போர். இந்த போர்ல வந்து நம்ம ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமான்றதெல்லாம் கேள்வியே கிடையாது. கண்டிப்பாக நம்ம இறங்கி அதை செஞ்சுதான் ஆகணும். அதுக்கான என்னென்ன வேலைகளை என்னால உள்ள இருந்து செய்ய முடியுமோ அதை நம்ம செய்யணும். இன்னும் நிறைய தோழர்களுக்கு என்னுடைய அழைப்பு, தமிழ்நாடு உள்ளேயும் வந்து அந்த வேலைகளை செய்ய ஆரம்பிக்கணும். ஆல்ரெடி ஒரு ஃபோரமா வெளியே இருந்து செஞ்சுட்டு இருக்காங்க. பல தோழர்கள் சேர்ந்திருக்கோம் தமிழ்நாட்டுல. கண்டிப்பாக அந்த வேலைகளை செய்வோம். மேல என்னென்ன பண்ண முடியுமோ, நான் அந்த மீட்டிங்ல உட்கார்ந்துதான் எனக்குள்ள என்ன நாங்க பண்ண முடியும். காங்கிரஸ் எப்படின்னா ஒரு 10 பேர் சேர்ந்து பேசுவாங்க. அந்த 10 பேர்ல ஒரு 5 பேர் ஒரு மாதிரி குரல் கொடுத்தா அந்த பக்கம் போயிடும். அப்போ அந்த 5 பேரை தாண்டி குரல் கொடுக்கறதுக்கு இன்னொரு 10 பேர் அங்க தேவைப்படுது. அந்த 10 பேர்ல நம்ம உட்கார்ந்தாதான் அதை சரியான வழியில கொண்டு போக முடியும். கண்டிப்பா அந்த வேலையை வந்து நம்ம இணைந்து பல தோழர்களோடு செய்வோம். அதனால நான் என்ன சொல்றேன்னா, ஒண்ணு, மக்கள் இப்படி இருக்காங்கன்னு யாருமே நினைச்சிட வேண்டாம். என்னடா இப்படி ஓட்டு போடுறாங்களே, மோடிக்கு ஓட்டு போடுறாங்களேன்னு முதல்ல யாரும் தோண்ட விட வேண்டாம். அந்த செய்தியை தான் நான் மக்களுக்கு சொல்ல விரும்புறேன். எனக்கு ஒன் மோர் கொஸ்டின். அதாவது இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ங்கிறது இந்தியா அலையன்ஸ், தட் மீன்ஸ் ஆம் ஆத்மி உள்ளிட்ட ஆம் ஆத்மி, நான் சொன்ன மாதிரி மமதா பானர்ஜி, 2 இடதுசாரிகள், அந்தந்த மாநிலத்துல யார் வலுவா இருக்கிறாங்களோ அவங்களுக்கான ஷீட் ஷேரிங்கோட, உத்தரப்பிரதேச அகிலேஷோட, அது அது எந்த குழப்பமும் இல்லாமல் ஒன்றுபட்டு நின்றாலே இந்தியா கூட்டணி வின் பண்ணும் அப்படிங்கிறது சாமானிய மக்களுக்குமான புரிதலும் கூட. அது எந்த அளவுக்கு சாத்தியம் நினைக்கிறீங்க? அதுக்கு காங்கிரஸ் தயாரா இருக்குதா? நான் சொல்றது ஆம் ஆத்மி, அகிலேஷ், இடதுசாரிகள் எல்லோரையும் உள்ளடக்கிய ஒரு கூட்டணியை எந்த குழப்பமும் இல்லாமல் விட்டு கொடுத்து அதை சரியான ஒரு நேர்த்தியான பாதையில் கொண்டு செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் எந்த அளவுக்கு இருக்கு? பிராக்டிகலா நான் கேட்கிறேன். நான் பிராக்டிகலா தான் சொல்றேன். சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு. ஏன்னா எக்ஸிஸ்டென்ஷியல் கொஸ்டின் ஆகி போச்சு. இது வந்து எக்ஸிஸ்டென்ஷியல் கொஸ்டின். இந்த மாதிரி வந்து ஒரு கூட்டணி வந்து ஒன்னா உட்காரணும் அப்படின்றதே வந்து நம்ம முன்னாடி எதிர்பார்த்துக்கவே மாட்டோம். இவ்வளவு நாளுக்கு முன்னாடி சேருவாங்க. அது இன்னைக்கு உருவாயிருக்கிறதுக்கு ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் ரீசன் இருக்கு. ஸோ இந்த 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 விஷயங்களை வந்து ஸ்மூதன் செய்ய வேண்டிய வேலைகள்ல நிறைய பேர் நம்ம இருக்கோம் சிவில் சொசைட்டில. கண்டிப்பாக அவர்கள் எல்லாம் இதுல முனைப்பா இருப்பாங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லாரை விட எல்லா ஃபோரம்லயும் ஒரு எனர்ஜி உருவாயிருச்சு, இது பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு. காங்கிரஸ் மட்டும் அதுக்கு விலக்காக இருக்க போறது இல்லை. நான் உள்ள உட்காந்து என்னால முடிஞ்ச வாய்ஸ் நான் ரைஸ் பண்ண போறேன். அது மாதிரி பல இடங்கள்ல பல பேர் சில குரல்களை எழுப்பும் பொழுது அது நடக்கும் தோழர். அதை நம்ம நடத்துவோம்னு நான் சொல்றேன். நடத்துவோம், நடக்குமா என்றதுலாம் இல்ல, நடத்துவோம். அதை நம்ம நடத்துவோம். வெளியிலிருந்து அதற்கான கருத்துருவாக்க அரசியலை செய்வதில் இப்ப எங்களை போன்றவர்கள் தொடர்ச்சியா இயங்கிக்கிட்டு அது நண்பர்கள் அறிந்தது. நீங்கள் எல்லாம் உள்ளுக்குள் இருக்கிறீர்கள், அதனால கேட்டேன். அது நடந்தால் எல்லோருக்கும் மகிழ்ச்சி. அதை வந்து ஒன்றுபட்டு நிற்க முடியும். அது ஒரு பெரிய வாய்ப்பா இருக்குங்கிறதுல மாற்றுக்கிறது இல்ல. எனவே அதுதான் என்னோட கொஸ்டின். நன்றி. இல்ல, நம்ம கண்டிப்பா தொடர். நான் மறுபடியும் என்ன சொல்றேன்னா, இந்த அரசியல் கட்சிகள், அரசியல் தலைவர்கள், இது எல்லாமே வந்து நமக்காக தான். நம்ம தான் அந்த பஸ்ல டிராவல் பண்றோம். அவங்க கண்டக்டரா இருக்கலாம், டிரைவரா இருக்கலாம்.
ஆனா எல்லாம் எழுந்து நின்னோம்னா அவங்க எல்லாருமே பண்ணிதாகணும். ஸோ இந்த நம்பிக்கை நமக்குள்ள வரணும். நமக்கு எங்கேயோ ஒரு இடத்துல சிவில் சொசைட்டிக்கு என்ன ஒரு இஷ்யூ இருக்குன்னா, நம்ம வந்து பொலிட்டிக்கலா இன்வால்வ் ஆகக்கூடாது. நம்ம நியூட்ரலாவே இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. நியூட்ரலா எப்ப இருக்க முடியும்னா, சிச்சுவேஷன் நியூட்ரலா இருந்தா தான். என்ன ஆமா. பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நம்ம வந்து வெரி ஓப்பனா ஒரு கூட்டணி. இது ஒரு கட்சி கிடையாது. ஒரு கூட்டணி. இந்த கூட்டணி இந்த சித்தாந்தத்துக்கு கூட நான் நிக்க போறேன்ட்டு வந்து, அதுக்காக என்ன செய்ய முடியுமோ, நெறைய பேர் நான் நெறைய இந்த மாரி பொலிட்டிக்கல் மீட்டிங்ஸ் எல்லாம் பார்த்திருக்கேன். எல்லோரும் வந்து டேபிள்ல செட்டில் ஆகுறத விட, டேபிள தாண்டி செட்டில் ஆகுறது தான் ஜாஸ்தி. அவங்க ஒரு குரூப்ப நம்புவாங்க. அந்த குரூப் அவங்க கிட்ட போய் பேசி, இந்த பக்கம் பேசி நம்ம அத சரி பண்ணலாம். நம்ம ஆக்டிவா இறங்குவோம். உள்ள என்னென்ன பண்ண முடியுமோ அதற்கான வேலைகள ஆல்ரெடி நம்ம புஷ் பண்ணிட்டு இருக்கோம். அத கண்டிப்பா வேற ஏதாவது கேள்வி இருக்குங்களா தோழர்? இல்லைங்க, நன்றி. உங்களுடைய பட்டியல்ல இல்ல இல்ல. நல்ல தோழர். சொல்லுங்க தோழர் சொல்லுங்க. ஒண்ணுல தோழர் வந்து நம்மள வழி நடத்துற இடத்துல தோழர் இருக்காரு. தோழருக்கு என்ன கேள்வி இருக்க போகுது? தோழர் செந்தில்வேல் அவர்களுடைய இறுதியாக அவருடைய கருத்து ஏதாவது இந்த இந்த 1 மணி நேரம் இந்த நிகழ்வுல அவருடைய கருத்து ஏதாவது நிறைவாக இருந்தால் அவர் தன்னுடைய கருத்தை முன்வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப நன்றி தோழர்கள், கலந்து கொண்ட தோழர்கள், குறிப்பா தோழர் சசிகாந்த் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. ஒருங்கிணைத்த தோழர் உங்களுக்கும் நன்றி. கலந்து கொண்டவர்களுக்கு நன்றி. ஒருங்கிணைந்து செயல்படுவோம். சிறிய சிறிய கருத்து வேறுபாடுகள், கருத்து மாறுபாடுகள், என்ன சொல்றது, நம்ம கட்சிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு, காங்கிரஸ் கட்சிக்குள்ளே பிரச்சனை இருப்பீங்க, ஏதாவது எதிர்பார்த்திருப்பீங்க, பதவியோ அல்லது நியாயமா அதுக்காக நீங்க உழைச்சிருப்பீங்க, அது ஒருவேளை கிடைக்காம இருக்கலாம். அந்த மாதிரியான உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் போன போது வந்த ஏமாற்றங்கள், இவற்றை எல்லாவற்றையும் தள்ளி வைத்து விட்டு இந்த தேசத்தை காப்பதற்காக, நாட்டை காப்பதற்காக, இந்த நாடாளுமன்ற தேர்தல் வரை அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்றுவோம். மீண்டும் ஒரு முறை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருவதை கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை. அவ்வளவு கொடூரமான ஒன்றாக அது இந்தியாவிற்கு இருக்கும். பாஜக அகற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் எல்லோரும் சசிகாந்த் தோழர் சொன்ன மாதிரி ஒன்றிணைந்து செயல்படுவோம். காங்கிரசும் அதற்கு தயாராகட்டும். இந்த ஒருங்கிணைப்பை பயன்படுத்திக் கொள்ளட்டும். நன்றி. ரொம்ப நன்றி தோழர். ரொம்ப நன்றி. தேங்க்யூ இனாம் தோழர். தேங்க்யூ. தோழர் சசிகாந்த் செந்தில் அவர்களுடைய நிறைவாக தன்னுடைய கருத்தை ஏதாவது ஒண்ணுமில்ல, யாரும் வந்து துவண்டு விட வேண்டாம். நம்ம வந்து காசால இல்ல, நம்ம மேல குண்டு மலை ஒன்னும் புளியல. சும்மா ஒரு 2-3 எலெக்ஷன் தோத்துருக்கோம், அவ்வளவுதான். அத வந்து நம்ம அதுவும் வந்து ரொம்ப 1%, 2%ல தான் நம்ம இழந்திருக்கோம். மக்கள் வந்து அவங்க தெளிவா தான் இருக்காங்க. மக்களோட இன்னும் பயணிக்கணும். நம்ம நிறைய மக்களோட பயணிக்கணும். கால்கள் நடக்க வேண்டும். வண்டி கார்லயே இருந்தா வேலைக்காகாது. இதெல்லாம் தான் நமக்கு கிடைக்கிற லெசன். ஸோ கண்டிப்பா அதெல்லாம் இறங்கி நடப்போம். அந்த வேலையை நம்ம செய்வோம். நன்றி. நன்றி தோழர். இரு மாபெரும் ஆளுமைகள், குறிப்பாக 2 பேருமே மக்கள் களத்துல வந்து தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய தோழர்கள். தோழர் செந்தில்வேல் அவர்களும் தோழர் சசிகாந்த் செந்தில் அவர்களும் 2 பேருமே ஆதிக்க மனப்பான்மை எதிர்த்து தங்களுடைய பதவிகளையும் தாங்கள் இருக்கக்கூடிய அந்த பொறுப்புகளையும் தகர்த்தெறிந்து தூக்கி எறிந்து வந்த தோழர்கள். அதனாலதான் இந்த முதல் அமர்வுல வந்து 2 தோழர்களையும் இன்னைக்கு பேச வச்ச சால பொருத்தமாக இருக்கும் என்று இந்த ஒரு நிகழ்வை குறுகிய ஒரு 24 மணி நேரத்துக்கு தான் முடிவு பண்ணோம். தோழர்களுக்கும் நிறைய வேலைகள் 2 பேருக்குமே. இன்னைக்கு டெல்லியிலயும் முக்கியமான கூட்டம், இது எல்லாத்தையும் மீறி இன்றைய இந்த நிகழ்வுல கலந்துக்கிட்டீங்க. நிச்சயமாக நாம் வரக்கூடிய நாட்களில் இது சம்பந்தமான இது போன்ற ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு உணர்வுபூர்வமான ஒரு மக்களுக்கு மத்தியில இணக்கத்தை உருவாக்கக்கூடிய பேச்சுக்களை, கருத்துக்களை நாம் அதிகமாக கொண்டு போய் இந்த கூட்டணியையும் மக்கள் ஒற்றுமையையும் சமூக ஒற்றுமையையும் நாம் பலப்படுத்த வேண்டிய வேலைகளை நிஜமாக களத்தில் நாம் செய்வோம். அதற்காக வேண்டி பல்வேறு தோழர்கள் முன்னணியிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இணைந்தெழு தமிழ்நாடு போன்ற அமைப்பின் தோழர்கள் எல்லாம் இன்றைக்கு அதற்காக வேண்டி தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். தோழர் சசிகாந்த் செந்தில் அவர்களுடைய ஆலோசனையும் அதற்காக வேண்டி மிகப்பெரிய ஒரு பங்காற்றிக் கொண்டிருக்கின்றது என்பதை நாம் மறுக்க முடியாது. தோழர் செந்தில்வேல் அவர்களும் நேரங்கள் கிடைக்கும் பொழுது இந்த பணிகளை நாம் பலப்படுத்துவதற்காக வேண்டி அவர்களுடைய ஆலோசனையும் ஒத்துழைப்பும் நம் அனைவருக்கும் இது மிகப்பெரிய ஒரு ஊக்கமாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டு, கலந்து கொண்ட தோழர்கள், கருத்து தெரிவித்த தோழர்கள், 2 சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் கேள்வி கேட்ட தோழர்கள், கேள்விகளை பதிவிட்ட தோழர்கள் அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு, நிச்சயமாக மாற்றத்தை உருவாக்குவதற்காக வேண்டி நாம் இன்று முதல் சபதம் ஏற்போம். மாற்றத்தை நோக்கிய ஒரு பாரதத்தை, இந்தியாவை உருவாக்குவதற்கு
நாம் பயணிப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு கலந்து கொண்டமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி.